அடுத்தபடியாக சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்பு தோழர் கேஆர் லெனின் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த மரியாதைக்குரிய கம்பன் அகர்வால் பெரியோர்களே, வர்த்தக வியாபாரி நண்பர்களே, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் கம்பம் பள்ளத்தாக்கில் எதுவருக்கோ பின்னால் போய்கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு மத்தியில் எங்களுக்கு வேண்டாம் போதை என்கிற உன்னத முழக்கத்தோடு ஒரு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மற்றும் பிரச்சார இயக்கத்தை கம்பத்தில் தான் சார்ந்திருக்கும் கல்வி நிறுவனங்களோடு சேர்ந்து கல்வியை கொடுப்பது மட்டுமல்ல எங்களுடைய பணி, கல்வியோடு இணைந்து சமூகத்தை மாற்றக்கூடிய, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணியையும் இணைத்து கொடுப்பதுதான் எங்களோட பணி என்று தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்ற கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி மற்றும் விஏஓ ட்ரைனிங் அகாடமி சென்று நடத்துகின்ற இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய, கலந்திருக்கக்கூடிய, அங்கம் வைத்திருக்கக்கூடிய, தொடக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல மனிதர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் உறுத்தாக்கி கொண்டு, அன்பார்ந்த பெரியோர்களே, எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் போதைக்கு எதிரான பல விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஒரு சில வரிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். போதை கலாச்சாரம் என்பது கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்திய சமூகத்தில் 10% அதிகரித்திருப்பதாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் அதிகபட்சமாக வாழ்கின்ற சமூகத்தில் சரிவாதியாக இருக்கக்கூடிய இளைய சமூகம் 10 கோடி இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வேதனை தரக்கூடிய செய்திகள் அன்றாடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், நம் வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இது யாரோ ஒருத்தர் செய்கிற நிகழ்வாக இதை பார்க்க முடியாது. அதாவது நம்மை ஆளுகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நம்மை ஆளுகின்ற மாவட்ட நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி, நம்மை வழிநடத்துகிற குடும்பங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அதாவது நான் சொல்ல வருகிற விஷயங்கள் என்ன என்று சொன்னால், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை நாம் கண்முன்னால் நடக்கக்கூடிய போதைக்கு எதிராக எல்லா இடத்திலும் நாம் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சமூக விரோத செயல்களான பாலியல் கொடுமைகளாக இருக்கட்டும், திருட்டுகளாக இருக்கட்டும், கொலைகளாக இருக்கட்டும், இதில் ஈடுபடுகிற அந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து விசாரணை செய்கிற பொழுது அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது, தமிழகத்திலே 87% சிறார்கள், இந்த குற்றத்தில் ஈடுபடுகிற சிறார்கள் மது பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டு தான் தன்னுடைய சிந்தனையை இழந்து, தன்னுடைய அறிவை இழந்து, தன்னுடைய 6 அறிவை படைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய சிந்தனை சீர்கிட்டு போய் இத்தனை விதமான குற்றச் சம்பவங்களில் ஈடுபடுவதாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, இதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு போதை என்பது சாராயத்தில் மட்டும் இருப்பதாக நாம் எல்லாரும் கருதி கொள்கிறோம், அல்லது ஒரு உயர்பட்சமாக இருக்கக்கூடிய அபினில் மட்டும் இருப்பதாக நாம் பார்த்துக் கொள்கிறோம், இல்லாட்டி நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய கஞ்சாவில் இருப்பதாக நாம் பார்த்துக் கொள்கிறோம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், சாராயமும் கஞ்சாவும் அபினும் மட்டுமல்ல, போதை இன்றைக்கு இளைஞர்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நவீன கார்ப்பரேட் முதலாளித்துவ சமூகத்தில் இளைஞர்களுடைய சிந்தனையை சிதைக்கக்கூடிய எத்தனையோ வடிவங்களில் இன்றைக்கு தொலைபேசிகள் மூலியமாக சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆன்லைன் விளையாட்டு அது என்ன நம்ம பார்க்க முடியும்? தினதோறும் அதன் மீது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தற்கொலைகள், சீட்டு விளையாடுறது தப்புன்னு சொல்லி கொடுத்த நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு போன்ல ஆன்லைன் விளையாட்டு மூலமாக உயிர் போகிறது என்று சொன்னால் அது போதை இல்லையா? இதே மொபைல் போனில் இன்றைக்கு
ஆபாச படங்களின் மூலியமாக தங்களுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது போதைக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லையா? இப்படி நாம் ஒவ்வொன்று விதமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது பெரியவர்களே. அதுதான் காலத்தினுடைய காலம் கருதி இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எத்தனையோ மாணவர்களுடைய அமைப்புகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தாலும் போராடி பெற்றிருக்கக்கூடிய நம் தேசத்தில் கண்முன்னாக நம்முடைய வாழும் தலைமுறை அடுத்த தலைமுறை கண்முன்பாக மோசமாக போய் கொண்டிருப்பதை பார்த்து கொதித்து எழ வேண்டிய தேவை இன்றைக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது பெரியவர்களே. இன்னைக்கு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன், காலத்தினுடைய நேரம் கருதி. நான் சொன்னேன் அபின்னு கஞ்சா அப்படின்லாம் நமக்கு அதிசயம். ஏன்னு சொன்னா இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் என்கிற இளைஞர் அமைப்பு சமீபத்தில் போதையில்லா தேனி மாவட்டம் என்கிற பிரச்சாரத்தை மாவட்டம் முழுவதும் இருசக்கர வாகனத்தின் மூலமாக நாங்கள் மேற்கொண்ட போது அந்த இளைஞர்களிடம் பரிமாறி கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால் காலில் போடுறாங்களே ஷூ, அந்த ஷூக்கு போடுற பாலிஸ் இருக்கு பாருங்க, அந்த பாலிஸில் போதை இருக்குதான். பாலிஸில் கர்ச்சீப்பை வச்சு இது பேராசோட்டமல் மாத்திரையோ டானிக்கையிலையோ போதை இருக்குதான். இருமலுக்கு வாங்குற டானிக்கையில போதை இருக்கிறான். ஒயிட்னர் தப்பா எழுதுனா அதை அழிச்சு பயன்படுத்துற போதை, அந்த ஒயிட்னர்ல போதை இருக்குதா. இந்த நம்ம ஊர்ல கிடைக்குதுங்கிறாங்க காவல்துறையினுடைய உளவுத்துறை அதிகாரிகள். இந்த கூட்டத்தின் மூலியமாக நாங்கள் சொல்கிறோம், 5 ரூபா கொடுத்தா நிலா மாத்திரை கிடைக்குதா. நிலா மாத்திரையா அதுக்கு பேரு? 5 ரூபா கொடுத்தா போதுமா? சாதாரணமாக 5வது படிக்கிறவன் கையில 5 ரூபாயை கொடுத்தா போதை கிடைக்கும் என்கிற சமூக கட்டமைப்பை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்க்க வேண்டிய, அதை மாற்ற வேண்டிய, அதை நோக்கி அழிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை என்பது இந்த சமூகத்தில் பிறந்திருக்கக்கூடிய, இந்த பூமியின் மேற்பரப்பில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளார்ந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று கூறி, இதே ஊர்ல இதே பெரியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மெயின் ரோட்ல வந்து டீ சாப்பிட்டா அந்த டீ சாப்பிட்றவங்களை பார்த்து என்ன மெயின் ரோட்ல வந்து டீ சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு கேட்ட இன்றைக்கு சமூகத்தில் பள்ளியினுடைய கட்டடங்களுக்குள், கல்லூரியினுடைய வகுப்பறைக்குள் இன்றைக்கு பாலின சமத்துவ வேறுபாடு இன்றி எல்லா பகுதி மக்களுக்கும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய போதையாக இன்றைக்கு மாற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் நாம் உண்மையிலேயே வேதனைப்பட வேண்டியிருக்கிறது, வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, இதை எதிர்த்து போராடக்கூடிய, இதை எதிர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அதை மேம்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இங்கே கலந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை முன்னுக்கெடுக்கக்கூடிய அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய துணை இயக்குநராக இருந்து பணிபுரிந்து இன்றைக்கும் இந்த விஷயத்திற்காக கம்பநகர வீதிகளிலே இன்றைக்கு கால் கடுக்க நின்று கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் சையது சுல்தான் ஐயா அவர்கள் உட்பட இங்கே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் இங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தவரும் வலி உணர்ந்தவர்களால் தான் இன்னொருவனுடைய வலியை நாம் உணர முடியும் என்கிற அடிப்படையில் முன்னுக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வாழ்த்தி இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் எல்லா வகையிலும் இதை இந்த கம்பம் பகுதியில் முன்னுக்கு எடுத்துச் செல்வதற்கு நாம் முயற்சிப்போம் என்று கேட்டு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.